3 வானம் இருக்கு. ஒன்று இந்த ஆக்சிஜன் காற்று கடைசி முடிவு ஒரு வானம். அதுக்கப்புறம் இந்த காற்று இல்லாத இன்னொரு வானம் இருக்கு. அது நட்சத்திரங்கள் இருக்கிற வானம். நல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வானம் இருக்கு. அது வடபுறத்தில் உள்ள சீயோன் இருக்கிற வானம். அங்கதான் கர்த்தர் இருக்கிறார். நல்ல கவனிங்க. அந்த கர்த்தர் அங்கே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர் காலை எங்க வச்சிருக்காருன்னா இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு யோசிக்கணும். 6 அடி இருக்கிற நமக்கே ஒரு யானை பயப்படுது. ஒரு பெரிய பெரிய காரியம் இவன் கையில் அடங்கி ஒடுங்கி போகுது. நாம் ஆராதிக்கிற தேவன் இவ்வளவு மகா பெரியவர். இங்க பாட்டு பாடினவங்க, இங்க ஜெபம் பண்றவங்க, இங்க தேவ செய்தி சொல்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்,